ஹே நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் புது விஷயம் ஒன்று நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு டைப்பான அக்வாரியம் ஹேங் ஆன் அவுட் சைட் ஓவர்ஃப்ளோ பாக்ஸு. இந்த ஓவர்ஃப்ளோ பாக்ஸோட நீளம் வந்து 2 அடி. இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிற அக்வாரியம் வாட்டர் வால்யூம் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால 3 ட்ரெயில் ஹோல் கரெக்டாக மெஷர் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நான் ஹோல் போடுறதுக்கு இப்படி நான் டிஷ்யூவை நினச்சி இந்த மாதிரி ஒரு பாத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் ஹோல் கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் ஹோல் போட்டோம் அப்படின்னா வாட்டரும் ரொம்ப ஸ்பிளாஷ் அடிக்காது வெளியில். அதே மாதிரி இந்த பாத்தியில் தண்ணி கட்டி நிற்கும் போது ட்ரில் பிட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆயிடாது, ஹோலும் நல்லா சீராக விடும். மெஷர்மெண்ட் மார்க்கிங் நான் கிளாஸுக்கு அடியில் போட்டுருக்கிறேன், அதனால அது சீக்கிரமாக அழியாது. அடுத்த ஹோலில் நம்ம போடும்போதும் அது அழியாமல் இருக்கும், ஈஸியாக நம்ம போட்டுக்கிடலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் ரொம்ப வருஷமாக அக்வேரியம்ஸ்க்கு ஹோல்ஸ் போட்டுட்ருக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஹோல்ஸ் போடுறதுனால என்னோட டைமண்ட் ட்ரில் பிட்டோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. உதாரணத்துக்கு ட்ரையாக ஹோல்ஸ் போட்டாலோ இல்லை ரொம்ப கம்மியான வாட்டர் வச்சு ஹோல்ஸ் போட்டாலோ டைமண்ட் ட்ரில் பிட் மூலியமாக ஒரு பிட் மூலியமாக 15லேருந்து 20 ஹோல்ஸ் தான் போட முடியும். ஆனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் போடுறதுனால எனக்கு 40லேருந்து 50 ஹோல்ஸ் வரைக்கும் என்னால் போட முடியுது. உங்களோட அக்வாரியம் ஓவர்ஃப்ளோ பாக்ஸில் ஹோல்ஸ் போடணுமா? உங்கள் அக்வாரியம் வாட்டர் வால்யூமை எவ்வளோங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை ஹோல்ஸ் போடணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டைமென்ஷனில் ஹோல்ஸ் போடணுங்கிறத கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை நானே என்னோட அக்வேரியமில் எல்லாத்தையும் பண்ணிப்பேன்னு சொல்கிற டிஐவை நண்பருக்கும், ஏற்கனவே அக்வேரியம் பண்ணி கொடுத்துட்ருக்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ நண்பா.